இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ரொம்ப பாவம் தான். 4 சக்கரத்துல சுத்தணும்னு ஆசைப்பட்டேன். 2 சக்கரத்துல சுத்த வேண்டிய கடவுளே. என் கஷ்டத்தை சொல்லி ஷேர் பண்றதுக்கு ஒருத்தர் கூட இல்ல. ச்சே, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. பேருக்கு தான் என் அப்பா கோடீஸ்வரரே தவிர எங்களுக்கு இல்ல கடவுளே. என்னத்த சொல்றது? ஏதாவது வேலை விஷயமா அனுப்புறாங்க, ஆனா இந்த ஓட்ட சைக்கிள கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. நீங்க ஏன் கதவை பூட்டிட்டீங்க? உன் டென்ஷனை தாங்க முடியாம. அப்போ உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லையா? எதுவுமே நம்ம கையில இல்லைன்னு நான் எப்பவோ புரிஞ்சுக்கிட்டேன். நீ டென்ஷன் ஆறது பத்தாதுன்னு ஏண்டி ஏன் புள்ளைய டென்ஷன் ஆக்குற? இந்த வீட்ல யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பிந்து, பிந்து, பிந்து. அம்மா, இந்து எங்க? அக்கா ரெடி ஆயிட்டு இருக்காங்கம்மா. இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்காளா? கொஞ்சம் சீக்கிரமா அவளை வர சொல்லு. அவங்க வெளிய இருந்து தான் வரணுமா? அப்போ அவ வீட்ல இல்லையா? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கம்மா. மாப்பிள்ளை வீட்ல வர நேரம் ஆயிடுச்சு. இப்ப பார்த்து எங்கடி போனா? அபூர்வா நீ வந்து கேட்டா நான் என்னன்னு சொல்றது? வந்துட்டேன். வாங்க. நல்ல டைமிங். போய் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேனே. என்னடா நீ எப்ப போய் எப்ப வர? அப்பவே போயிட்டேன். இப்போ வந்து மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு போய் நாளைக்கு வராம விட்டியே. அதோ நட்சத்திரம் இந்துவும் வந்துட்டாங்க. பாக்க எவ்வளவு அழகா இருக்க. அம்மாடி நட்சத்திரா, எவ்வளவு அழகா நம்மள ரெடி பண்ணிருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அது சரி, இதான மிஸ்டர் சிஸ்டர்? மிஸ்ட்ரி இல்ல மிஸ்டர், மிராக்கல். இந்து, இது நீதானா? மேக்கப்ல அழகா இருக்க. ஆமா, மேக்கப் ஓவரா தான் இருக்கு. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மூஞ்சிய கழுவாம இப்படியே இருப்பாளா? ஒரு சொம்பு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துனா கரைஞ்சு போற மாதிரி மேக்கப் கிடையாது. நம்ம வீட்டு கௌரவம். உண்மையான நிறம் வெளியில தெரிஞ்சா அந்த கெட்ட பேர் யாருக்கு வரும்? உன் அண்ணனுக்கு தானே. உன் அண்ணன் பேருக்கு கலங்கம் விளைவிக்கிற மாதிரி எந்த செயலும் இந்த வீட்ல நடக்க கூடாது. புரிஞ்சுதா? இங்க பாரு இந்து, முதல்ல போய் இந்த மேக்கப் எல்லாத்தையும் கழுவிட்டு கருப்பா இருந்தாலும் நீயா இரு. என் அம்மா உன்கிட்ட சண்டை போட்டப்போ நீ ஏன் எதுவும் பேசாம அமைதியா இருந்த? எனக்கு இப்படி இருக்கதான் பிடிச்சிருக்கு. கல்யாணம் ஆன அப்புறம் கூட பியூட்டி பார்லருக்கு நான் இப்படிதான் போவேன். யாராலையும் என்ன தடுக்க முடியாதுன்னு நீ தைரியமா சொல்லிருக்கணும்ல. அத்தையை எதிர்த்து பேசுறதா? என்னால முடியாது. அப்படின்னா இப்படியே இரு, நல்லா அழுதுட்டு. உன் கோழத்தனத்தை பார்த்து இங்க இருக்கிற எல்லாரும் திட்டிட்டே தான் இருப்பாங்க. உன்னை பார்க்க வர போற பையனும் வந்த வழியே திரும்பி ஓடி போயிடுவான். நீ நல்லா தேம்பி தேம்பி அழு. எனக்கு என்ன ஆக போகுது? கருப்பா பிறந்தது என்னோட தப்பா?
உன்னோட ப்ராப்ளம் உன்னோட கலர்லாம் இல்ல, உன்னோட மைண்ட் செட். அது மாறாத வரைக்கும் உன் தலை எழுத்தும் மாறாது. என்ன வாழ்க்கடா இது? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? மெதுவா பேசுங்க. அபூர்வா கேட்டுருவான் தானே? கேட்கட்டுமே. கேட்டுச்சுன்னா போயிடுன்னு சொல்லுவா, அவ்வளவுதானே? நான் தனியாவது என் மூத்த மருமக கிட்ட போய் சந்தோஷமா இருப்பேன். எதுக்குமா தேவையில்லாத பிரச்சனை? நீ இப்படி அடங்கி அடங்கி போறதுனாலதான் அந்த அபூர்வா வீட்டு மருமகன் கூட பார்க்காம கேவலமா நடத்துறா. உன்னை உன் முதல் பொண்டாட்டி கிட்ட போக விடாம, என்னை என் மூத்த மருமக கிட்ட போக விடாம இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்கா. இது எந்த விதத்துல நியாயம்? அநியாயம். சித்தி, யாருக்கு அநியாயம் பண்ணாங்கன்னு உங்க புள்ளைய கேளுங்க, எல்லாம் விவரமா சொல்லுவாரு. உங்களுக்கு இருந்த பொறுமைய சுத்தமா நீங்க இழந்துட்டீங்க போல இருக்கு. உங்க மூத்த மருமக வீட்டுக்கு அடிக்கடி காத்து வீசுதுன்னு நினைக்கிறேன். வயசு வேற ஆயிட்டு இருக்குல்ல, அதான் பிடிவாதமும் அதிகமாயிட்டே போகுது. சரி கிளம்புங்க. உங்க கூட டிரைவரை அனுப்பி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, திரும்ப எப்பவும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. உங்க புள்ளைய பார்க்கணும்னு நினைச்சாலும் இங்க வரக்கூடாது. டாக்டர் சார், எங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்மா, இல்லைன்னா உயிர் பொழைக்கிறதே கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர் சார். அப்போ அந்த ஆபரேஷன் பண்ணுங்க. அதுக்கு 5 லட்ச ரூபா செலவாகும். லட்சமா? சர்ஜரி உடனே பண்ணணும். சீக்கிரமா பணத்தை அரேஞ்ச் பண்ணா நல்லதுமா. லேட் பண்ணா உயிருக்கே ஆபத்தாயிடும். திடீர்னு இப்படி 5 லட்சம் ரூபாய் கேட்டா நான் எங்க போய் கேக்குறது? எப்படி ரெடி பண்றது?